ஆ நான் பேசுறது கேட்குதுங்களா? கேக்குது ஐயா, கேக்குது. ஆ வாங்க வாங்க வாங்க, அனைவருக்கும் வணக்கம். மாலை நேரம். வணக்கம். ஆ எப்பொருள் சத்தத்தை குறைச்சிக்கங்க. பன்னீர்செல்வம் சத்தம் வருது, குறைங்க. ஆ அமைதியாக இருக்கிற மாதிரி பாருங்க. எப்பொருள் யாரு சத்தம் வருது? சத்தம் சரி இருக்கட்டும். ஆ எப்பொருள் யார் யார் கேட்டனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. எப்பொருள் எத்தன்மையாயின் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது. சரி, இப்ப நம்ம வந்து யார் சத்தம் வந்துட்டு இருக்கு? யார் சத்தம் வந்துட்டே இருக்கு? சரி, எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காணும் தெரியுது. அதாவது வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கறப்ப 4 விஷயம் வெளியே வருதுன்னு சொல்லியிருக்கு. அது நல்லா மனசுல வச்சுக்கணும். எப்போ அதை மறந்துடக்கூடாது. ஏன்னா பணிவாகவும் கேட்டுக்கணும், எச்சரிக்கையாகவும் கேட்டுக்கணும். இது வந்து மறக்கவே கூடாது. ரெண்டாவது, விளக்கப்பட வேண்டிய உணவுகளை இன்னைக்கு தொடவே கூடாது. இறைச்சி, முட்டை, பால், வெண்ணெய், அதெல்லாம் விளக்கப்பட வேண்டிய உணவுகள். இறைச்சி வந்து பால் இருந்து வரக்கூடிய பொருள்கள், அப்புறம் இறைச்சியிலிருந்து வரக்கூடிய பொருள்கள், இதெல்லாம் வந்து உடம்பு வந்து சளித்தன்மை அதிகமாக்கும். சளி ஏறிடுதுன்னா நம்ம உணவை உறிஞ்சாது. சளி ஏறிடுதுன்னா நம்ம சாப்பிட்ற உணவையும் உறிஞ்சாது. அது மட்டும் இல்லை, சளி எல்லா பக்கம் போயிடுச்சுன்னா வெளியிருந்து வர நைட்ரஜனையும் உறிஞ்சாது. அப்போ உங்களுக்கு என்ன சின்னாலும் என்ன ஆகு? உங்களுக்கு சோர்வாக தான் வரும். அப்போ உணவு பாதையில் படுகின்ற விஷம், அதாவது வயிற்றுக்கு ஓய்வு கொடுக்கும் பொழுது, அதான் ஃபாஸ்டிங் சொல்றாரு. நம்ம வயிற்றுக்கு ஓய்வுங்கிறோம். ரெண்டாவது, நம்ம வந்து வயிற்றுக்கு நீரை அருந்தி தான் ஓய்வு கொடுக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கணும். இதுதான் பரிணாம அறிவியல் திருவள்ளுவர் கண்டுபிடிச்சு சொன்னது. திருவள்ளுவர் வாழையடி வாழையாக இருப்பது அவர் தான். அந்த 269வது குறளை பிறவி நோயை வென்றுவிட்டால் நம்ம மரணம் இல்லைன்னு எழுதினார். மரணம் என்பது இயற்கையாக வர வேண்டும். இயற்கையாக வரணும்னா அதுக்கு நீங்க பல ஆண்டுகள் முயற்சி பண்ணணும். இந்த வந்து எல்லா பந்தங்களையும் விட்டுட்டு இயற்கைக்கும் உங்களுக்கு பந்தத்தை, இந்த ஆசை, பொருளாசை, புடலங்காய் ஆசை எதுவும் இருக்கக்கூடாது. எது இருந்ததுன்னா நீங்க இந்த வகுப்புக்கு நீங்க வரவே கூடாது. இந்த வகுப்புக்கு நீங்க யாரா இருந்து வரக்கூடாது. இதெல்லாம் போக போக நீங்க தான் இன்னைக்கே செய்யணும்னு சொல்ல மாட்டேன். 100 ஆண்டுக்குள்ளேயாவது உங்க பழக்க வழக்கத்துல என்ன பண்ணிக்க, ஆசைகளை விட்டாகணும். 100 ஆண்டுக்குள்ளேயாவது 100 ஆண்டுக்குள்ளால 120 ஆண்டு வச்சுக்கலாம். அதுக்குள்ள அப்பதான் அது வரைக்கும் நீங்க என்னவா இருக்கும் தெரியுமா? ஆரோக்கியத்துல தான். ஜீரண நீர் நிறுத்துறதெல்லாம் நீங்க கவனமா இருக்கணும். அதனாலதான் இந்த ஜீரண நீர் நிறுத்தி பழகின்ற பொழுது நீரை வைத்துத்தான் ஜீரண நீர் நிறுத்த வேணுங்கிறத முதல் விதி. அதுதான் அந்த டாக்டர் அர்னால்டுடைய கொள்கை. அதான் இயற்கை பரிணாம அறிவியல். இது வந்து பரிணாம அறிவியல். இந்த பரிணாம அறிவியல் வந்து வெள்ளைக்காரனுக்கு தெரியாது. குறிப்பாக அமெரிக்க அந்த பணக்கார முண்டங்களுக்கு தெரியாது. அதே இங்கிலாந்துல இருக்கிற பணக்கார முண்டங்களுக்கு தெரியும். இந்த விபச்சார முண்டங்கள், இங்கிலாந்து விபச்சார முண்டங்களுக்கும் அமெரிக்க விபச்சார முண்டங்களுக்கும் ஆரோக்கியத்தை பற்றி ஒரு குருட்டு முண்டம் கிடையாது. அவனுக்கு எதையும் ஆராய்ச்சி பண்றதும் இல்லை. அவனுக்கு வெளியிருந்து வரக்கூடிய காயங்களுக்கு கூட ஒழுக்கமா வைத்தியம் பார்க்க தெரியாது. ஏதோ தலைக்கிலே ஒட்ட வைப்பானுங்க, அவ்வளவுதான். மற்றபடிக்கு உள்ளேயே நம்ம வயிற்றுக்குள்ள மட்டும் கிருமியை பத்தி பேசுறானுங்க. அதாவது உள்ள சளி சேர்ந்துருச்சுன்னா கிருமிகள் கொண்டாட்டம். புற்றுநோய் எங்க இருந்து வருது? கிருமியில வருது. எல்லா நோய்களும் உள்ளே இருக்கிற கிருமிகள் ரொம்ப முக்கியம். உள்ளே இருக்க கோடிக்கணக்கான கிருமிக்குன்னு இப்ப சொல்றீங்க. உள்ள வந்து குட் பாக்டீரியா இருக்குன்னு சொல்றீங்க, பேடு பாக்டீரியா இருக்குன்னு சொல்றீங்க. அப்ப உள்ளேயே கிருமி இருக்குது. இன்னும் வெளியிருந்து வர கிருமி கண்டு இவன் பயப்படுறேன்னு சொல்றான்னு அறிவிட்ட முண்டாங்களா? உள்ள பல ட்ரில்லியன் கோடிக்கணக்கான என்ன இருக்குது? கிருமிகள் இருக்குது. நம்ம உடம்பே கிருமிகளால் ஆனது. என்னது? உடம்புதான் பேரு இனின்னு வச்சிருக்கிற மொத்தமே கிருமி தான். செத்து போன பிற அழுகி துர்நாற்ற விட எங்கிருந்து கிருமி வருது? உள்ள இருக்குதான் கிருமி வெளியே வந்துருது. செத்து போனதுக்கு ஒரு புழுவா கரைஞ்சி நேரமா போகுது இல்லையா? அது எங்க இருந்து வெளியிருந்து வருதா? உள்ள இருந்து வர்ற கிருமி தான் உள்ள மறைஞ்சு உட்காந்துருக்கும். மறைஞ்சு உட்கார்றப்ப வெளியிருந்து வர ஆரம்பிக்கும். உள்ள இருந்து பூச்சி, புழுவு, நண்டு, நத்தை, புண்ணாக்கு எல்லாம் வரும். இப்ப நாங்க புரிஞ்சுக்கணும். அப்ப உள்ள ரத்தம் அழுகி போச்சுன்னா எல்லா கிருமிகளும் மேல வந்துடும். அப்ப தோல் அழுகி போற அளவுக்கு கிருமிகள். அந்த தோல் அழுகி போறது தான் கிட்டத்தட்ட அது குஷ்டரோகம்னு பதிவு செய்யறாரு. தோல் அழுகி போகுதுன்னா என்ன அர்த்தம்? நீங்க அதுல தோல் அழுகி போறது நம்பர் வந்து சக்கரை நோய் தான். அதனாலதான் அமெரிக்காரன் கண்டு நடுக்கிறானுங்க. சக்கரை நோய் கொண்டு
நடுங்குறாங்க. நடுங்குறாங்க. உலகமே சக்கரை நோய் கொண்டு நடுங்குது. இப்போ சக்கரை நோயாளி வந்து இன்ஃபெக்ஷன் நோயாளிங்கிறான். யாரு? அமெரிக்கக்காரன் சொல்றான் இன்ஃபெக்ஷன் நோயாளிங்கிறான். உலகமே ஐரோப்பிய நாடுகள் பூரா அமெரிக்கா எல்லா நாடுகளும் சக்கரை நோய்னா இன்ஃபெக்ஷன் நோயாளிங்கிறான். இன்ஃபெக்ஷன் எங்க இருந்துடா வந்துச்சு? இன்ஃபெக்ஷன் வந்து கிருமி கிருமி வெளியிருந்து வந்துச்சு. அட முண்டங்களா, நீ தின்னு தின்னு சேர்ந்து உள்ள இருக்கிற ரத்தம் கெட்டு போய் உள்ள இருக்கிற கிருமி மேல வருது. உள்ள இருக்கிற கிருமி மேல எழுந்து தோலை அழுக வைக்குது. தோலை அழுக வச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? அப்புறம் லெப்ரோசிங்கிறான். லெப்ரோசின்னா வெளியிருந்து வராதுற முண்டம். லெப்ரோசி வெளியிருந்து வரும், ரத்தம் கெட்டு போனா உள்ள இருந்து வரும். என்னது? ரத்தம் கெட்டு போனா உள்ள இருந்து வரும். வெளியிருந்தும் வரும், நான் ஒத்துக்கிறேன். ரத்தம் கெட்டு போனா உள்ள இருந்து வரும். அதுதான். ஏன்னா மனித குலம் தோன்றுவதற்கு முன்பாகவே இந்த பூமியை ஆட்சி செஞ்சதே கிருமிகள் தான். பூமி இன்னைக்கு ஆட்சி செஞ்சது, அதுவா இன்னையும் ஆட்சி செஞ்சிருக்குது. மைக்ரோபாக்டீரியா இருந்து அந்த வாழையடி வாழையாக எல்லா கிருமிகளும் எல்லா உடலையும் இருக்கும். பூமியில தோன்றுகிற எல்லா உடலுமே கிருமிகளால் ஆனதுதான். அது நல்லது. அதை தின்னு பேண்டுரும். நாம சாப்பிட்றோமே, நீங்க நல்ல உணர்ச்சியே திங்கிறீங்க இல்லையா? வயிற்றுக்கு போனோம்னா அங்க யார் சாப்பிட்றாங்க? கிருமி தான் தின்னு பேளுது. என்னது? கிருமிகள் தான் தின்னு வெளியே வருது. கிருமி தின்னு பேளுது, பீ பேண்டு அனுப்புது. என்னது? என்ன பேண்டு? பீய பேண்டு. அதுதான் நீங்க தான் அப்படியே சந்தனமா திங்கிறீங்க. உள்ள போனா அந்த கிருமி தின்னு பீய பேண்டது வெளியே அனுப்புது. புரியுதா? அந்த அதைத்தான் வந்து ஃபுட்டு வேஸ்ட்டுங்கிறான். யூரின் வேஸ்ட்டுங்கிற. ஃபுட்டு வேஸ்ட்னாவே மழை வெளியே போகிறது ஃபுட்டு வேஸ்ட்டுங்கிறான். யூரின் எந்த பணம் வருது, எந்த அழுகி போன, நீங்க ரத்தத்தை செக் பண்ணும்போது எவ்வளவுதான் அழுகி இருக்கு, எந்த அளவுக்கு டீகம்போசிங் இருக்குன்னு சொல்றதுதான் ரத்தம் அழுகி போனது. அதே நம்ம சிறுநீர் செக் பண்ணும் பொழுது எந்த அளவுக்கு அழுகி இருக்குது, எந்த அளவுக்கு பேக்டீரியா இருக்குன்னு பாக்குறது தான். அப்ப பேக்டீரியா எங்க இருந்து வந்துச்சு? பேக்டீரியா உள்ளே இருந்து வந்தது. எப்ப வந்து அது பழக்கொலை ஆணியா உள்ள இருக்குது. உடம்புக்குள்ள என்ன இருக்குது? பாக்டீரியா. என் பேர் இனியன் தான் பேர், என் பூரா பாக்டீரியா தான். இந்த பாக்டீரியா சுத்த ரத்தத்தில் நான் சுத்தமாக ரத்தம் தூய்மையாக இருக்கும் பொழுது என் உடம்புல இருக்கிற பாக்டீரியா என்னை கொள்ளாது. அதே மேல வெளியே இருக்கிற பாக்டீரியா அது உள்ள வந்து கொள்ளு. ரத்தம் சுத்தமாக இருக்கும். சொல்லுங்க. மூளைக்கு வேலை கொடுக்க சொல்லுங்க. ரத்தம் தூய்மையா இருக்கிறப்போ உள்ள இருக்கிற பாக்டீரியாவே எனக்கு கொள்ளாது. ரத்தம் சுத்தமா இருக்கிற வெளியே இருக்கிற பாக்டீரியாவும் உள்ள வராது. அப்ப உள்ள வராதுன்னு என்ன அர்த்தம்? என்னை அழிக்காதது. அப்படி சொல்லுங்க. ஏன் தயங்குறீங்க? இல்ல வாயை மூடிட்டு இருக்க வேண்டாம், வாய் பேசுங்க எல்லாரும். என்னது? முந்திட்டு வர வேண்டாம். இந்த அளவுக்கு நல்ல 7 டிகிரி வாங்கியிருக்கேன், பேச தெரியாதா? உங்களை எல்லாம் மேடையில பேசினா அப்புறம் தெரியும் உங்களுக்கு எல்லாம். பார்த்தா முடிக்க வேண்டியது இருக்குது. நான் இருக்கிற வகுப்புல பேச வேண்டிய தைரியமே கேட்க வேண்டியது. நம்ம பேசுறதுல கரெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் பேசுறதுல கரெக்டா, நீங்க தான் சரியான்னு பார்க்கணும். நம்ம பேசுறதுல கரெக்டா இருக்கணும்னு அவசியம் இல்லை. பேசினா தான் வரும். என்னது? இல்லாட்டினா அப்புறம் ஊமையாட்டு உட்காந்துக்க. உங்களுக்கு நீங்க பாடும் இது என்ன சொல்லி, இது மருத்துவ மாணவர் வகுப்புன்னு சொல்லியாச்சு. என்ன சொல்லியாச்சு? மருத்துவம் படிக்கிற மாணவர் வகுப்பு. இங்க வைத்தியம்ல ஒரு புடலங்காய் கிடையாது. வைத்தியத்துக்கு என்னையா பண்ணி இருக்கிறேன்? தண்ணீரும் காய்கறி திங்க சொல்ற. அப்புறம் என்னதுல பேர் வைத்தியம் இருக்குதுல? இதுதான் வைரம் கிடைக்கும். இதுதான் வைரம். என்னது? சாதாரண குறை அது அழிந்து போற காசை கொடுத்து அழியாத ஆரோக்கியத்தை பெறுகின்ற. அழிந்து போற காசை கொடுத்து என்ன பண்றீங்க? அழியாத ஆரோக்கியத்தை பெறீங்க. அந்த கல்வி நீங்களா விரும்பி, நீங்கள் விரும்புகின்ற வரைக்கும் உயிர் உங்களோட இருக்க வேண்டும். நீங்கள் விரும்புகின்ற வரைக்கும் உயிர் என்னோடு இருக்க வேண்டும். அதுக்கு என்னன்னா, பரிணாமத்தில் வேண்டப்படாத ஜீரணீர் நிறுத்த வேண்டும். நீங்க இட்லி தின்னுங்க, தோசை தின்னுங்க. அதான் இப்ப நான் கூட இப்ப காலையில் கொஞ்ச நேரம் கழிச்சு இட்லி திங்க போறேன். அதை சொந்த விருப்பம். என்னது? இட்லி நான் சாப்பிட போறேன். அது யாருடைய விருப்பம்? அது என்ற சொந்த விருப்பம். அது நீங்க எல்லாம் தடை செய்யக்கூடாது. என்னது? என்னோட விருப்பம். தொண்டை கட்டி சாவேன், சளி பிடிச்சி சாவது என்ற விருப்பத்தை. இட்லி தின்னு கூட சாகிறது என்ற சொந்த விருப்பம். நீங்க ஏங்க இட்லி தின்னு கேட்க கூடாது. புரியுதா? என்னது? கேட்க கூடாது. ஏன்னா இது மனம் எடுக்கிற முடிவு. என்னது? மனம் எடுக்கிற முடிவு. அவரவர் சொல்லு. பக்கத்து ஊர்ல 7 கிலோமீட்டர் தள்ளி ஒரு 13 வயசு பையன் 2 நாளைக்கு முன்னாடி தூக்கு போட்டு 13 வயசு பையன் தூக்கு போட்டு சாப்பிட்ற. காரணம் அவங்க அம்மா இங்கிலீஷ் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புது. ஏன்டா வந்து மதிப்பெண் குறைவா வாங்கிட்டு கேட்டோன்னே, தமிழ் படிக்கிற பழங்கிற குழந்தைங்க தமிழ் பள்ளிக்கூடத்துக்கு போகுது, அரசு பள்ளிக்கூடத்துக்கு போகிறது எந்த கவலையும் இல்லாம காலையில போகுது, சாயங்காலம் வருது, வீட்டுக்கு போது வருது. இந்த பேரளவுக, இந்த இங்கிலீஷ் படிக்கிற பேரளவுக்கு, சிபிஎஸ்சி படிக்கிற பேரளவுக, நவோதயில சேர்க்கிற பேரளவுக, சிபிஎஸ்சியில் பேரளவுக,
மெட்ரிக் ஸ்கூல்ல சேர பேரளவுகள்லாம் தற்கொலை பண்ணிக்குது. 13 வயசு தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்ப மனம் மாறி அவனுக்கு இப்ப அறிவே அங்க வேலை செய்யல. அவன் உயிரை போக்குற அளவுக்கு அந்த சின்ன சொல்லு மதிப்பெண் குறைவா வாங்கிட்டான்னு கேட்டதுக்கு அவனை எவ்வளவு பாதிச்சிருக்கு பாருங்க. காய்கறி வாங்குறதுக்கு வெளியே போயிருக்கிற பையன் தூக்க மாட்டிட்டான். வந்து பார்த்தா பையனை காணும். என்னடான்னு பார்த்து மேல தூங்க 13 வயசுமே தூக்க மாட்டானுங்க. எனக்கு கொடுமையா இந்த மாதிரி நிறைய சாவு. அதுக்குதான் இப்ப பசங்க போராடிட்டு இருக்கானுங்க. எங்க ஜார்க்கண்ட்ல போராடிட்டு இருக்கானு. எல்லாமே தப்புடாங்கிறான். கல்வி செயல் இதுதான் இப்ப ஜார்க்கண்ட்ல போராடுறானுங்க. அப்புறம் இங்க டெல்லியில போராடுறாங்க. எல்லா கல்வியுமே வெள்ளக்கார எனக்கு வாயில அவ்வளவு சொல்ற மாதிரி இந்த ஒரு ஒரு அறுபு கட்ட சொல்ற மாதிரி நல்லா வாயில வருது ஒருத்தன் சொல்லி உட்காந்துருக்கான் பாருங்க. அவனு அந்த பேரளவும் இங்கிலீஷ் பள்ளிக்கூட அவன் பள்ளிக்கூடமே போகாது. முழு முண்டை கமலஹாசன் மாதிரி பள்ளிக்கூடம் போகாதவன். யார் மாதிரி? கமலஹாசன் இந்த பேரளவும் பள்ளிக்கூடம் போகாதது. இது கூத்தாடி முண்டைகளுக்கு பள்ளிக்கூடம் மாதிரி எம்ஜிஆர் பள்ளிக்கூடம் போனாரான்னு கேக்குறேன். சிவாஜி பள்ளிக்கூடம் போனானா? சிவாஜி பள்ளிக்கூடம் போகல. காமராஜர் பள்ளிக்கூடம் காமராஜர் பள்ளிக்கூடம் போகாதனாலதான் ஒழுங்கா எங்க ஊர்ல ஒரு டேம் கட்டி கொடுத்தாரு. எங்க ஊர் டேம் பாத்தீங்கன்னா பவானிசாகர் டேம். இந்தியாவில் தமிழ்நாட்டிலே பெரிய டேம் பவானிசாகர் டேம் தான். காவிரி வத்தி நாசமா போனாலும் எங்க ஊர் வத்தவே வத்தாது. என்னது? தமிழ்நாடே நாசமா போனாலுமே கோபிச்செட்டிப்பாளையம் மட்டும் தண்ணி செலுன்னு தண்ணி ஓடிட்டே இருக்கும். நாங்க புண்ணிய பூமி. எங்களதெல்லாம் கோபிச்செட்டிப்பாளையம் மட்டும்தான் புண்ணிய பூமி. மழை அளவாத்தான் பெய்யும். மழை அளவாத்தான் போய் அளவா தண்ணி இருந்துச்சு. அழகா 11 மாசமே எங்க ஊர்ல தண்ணி வாய்க்கால போயிட்டே இருக்கு. நாங்க வாய்க்கால வத்துறது பார்த்ததே கிடையாது. ஒரே ஒரு தடவை தான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி வத்துச்சு. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எதுக்கு சொல்றேன்னா அந்த யோகியமானவர் தான் கட்டினார். யாரு? காமராசர். அவர் தான் கட்டிட்டு போனார். திருடாம 10 பைசா திருடாம. இன்னைக்கு எல்லா அரசாங்க ஊழியர்களும் திருடாதவன் எவனும் கிடையாது. 100க்கு 95 பேர் திருடன் தான். 100க்கு 95 பேரு அரசாங்க ஊழியரும் திருடன் தான். முதலமைச்சரும் திருடன். சரி, இப்ப நான் ஒரு 10 லட்ச ரூபாய் படம் வச்சிருந்தேன். என்னையும் சோதனை பண்றீங்க. எந்த மந்திரி வீட்டுல போய் சோதனை பண்றீங்களா? எந்த எம்எல்ஏ வீட்டுல போய் சோதனை பண்றீங்களா? அவன் 10 கோடி ரூபாய் கார்ல போயிட்டு இருக்கானுங்க. ஏன்னா வாங்குறது 50,000 சம்பளம். எப்படா 10 கோடி ரூபாய் கார் போட்டு வாங்க முடியும்? வாங்குறது 1 லட்ச ரூபாய் சம்பளத்தை வச்சுக்கிட்டு எப்படா 300 கோடியில செந்தில் பாலத்துல ஒரு முண்டை 300 கோடியில் வீடே கட்டிட்டு இருக்கிறான். அவங்க அப்பன் வீட்டு பணமான்னு கேட்கறேன். செந்தில் பாலத்துக்கு ஒரு முண்டோ ஒரு கேடு கட்ட முண்டோ அவன் 300 கோடியில் வீடு கட்டி அந்த வாங்குறது 1 லட்ச ரூபாய் சம்பளம். நீ பேரளவு எடுக்கிறதுக்கே சரியா போச்சு. எப்படா அவனுக்கு எந்த தண்டனையும் இல்லை, ஒரு இடமும் இல்லை. அவர் தான் புனிதர். அவர் தான் யாரு? சுத்த புனிதர். இந்த மாதிரி அவரை சுத்த புனிதர். அப்புறம் அதனாலதான் நக்கிட்டு போயிடுது திமுக. என்னது? ஒரே நக்கிட்டு போயிடுது. இப்ப போகுது எல்லாம் அறிவுகள். இதெல்லாம் யாருடைய வேலை தெரியுமா? இதான் மானங்கட்ட. அதாவது குடவோலை முறைதான் இந்த நாட்டுக்கு நல்லது. குடவோலை முறையும் செய்முறை கல்வியும் தான் உலகெங்கும் வர வேண்டும். குடவேலையோட நல்லவர்கள் மட்டும்தான் போட்டியிட வேண்டும். அந்த நல்லவர் கூட 100 நல்லவர்கள் சேரணும். அதுல ஒரு நல்லவரை தேர்ந்தெடுக்கணும். இன்னைக்கு கூட இதுல கேரளாவில ஐயப்பன் கோயில் சொல்லுவாங்க. கேரளாவில் ஐயப்பன் கோயில் தலைமை பூசாரின்னு சொல்லுவாங்க. அது பேர் மேல்சாந்தின்னு சொல்லுவாங்க. மேல்சாந்தி பூசாரிம்பாங்க. அந்த மேல்சாந்தி பூசாரியை தேர்ந்தெடுப்பதற்கு ஒரு 10 மேல்சாந்தி பூசாரி வருவாங்க. அவங்களுக்கு குடத்துல பேரை குலுக்கி போட்டு ஒரு சின்ன குழந்தை 5 வயசு 6 வயசு குழந்தை குடத்துல இருந்து கை எடுத்து கொடுத்துச்சுன்னா அதுல யார் பேரு வருதோ அவங்க தான் பூசை பண்ணணும். அதுல 10 பேர் போட்டு 10 பேரும் நல்லவர்களா இருப்பாங்க. அந்த 10 பேர்ல அந்த மாதிரி என்ன பண்ணோம்னா எம்பிபிஎஸ் படிக்கிற குலுக்கல் சீட்டு தான். எம்எல்ஏ படிக்கிற குலுக்கல் சீட்டு தான். எம்பிஏ குலுக்கல் சீட்டை மூடிட்டு இருப்பானுங்க. என்னது? என்ன பண்ணணும்? குலுக்கல் சீட்ல போடு. ஒழுக்கத்துல குலுக்கல் முறையில இப்ப எம்பிபிஎஸ் சீட்டு வேணும் அடுக்கிறீங்களா? சாவறானுங்க இல்லையா? 100 பேர் 100 மதிப்பெண் வாங்கிட்டே ரைட்டு. யாருக்கு சீட்டா? 100 பேர் குடிக்க போடு. ஒரு குழந்தை எடுக்கான். ஒருத்தர் மாதிரி அப்ப மூடிட்டு நீட்டும் படிக்க மாட்டான், ட்ரிபிளையும் படிக்க வேணாம், புடலங்காயும் படிக்க மாட்டான். அவன் மூடிட்டு அவன் சாணி தட்டியாவது புழைச்சிக்கிட்டு போயிடுவான். என்னது? என்ன வெங்காயத்துக்கு என்ன மாதிரி தேர்வு? என்ன வெங்காயத்துக்கு தேர்வு வைக்கிறீங்க? அதை பாரு. ஜார்க்கண்ட்ல எல்லாமே ஊழல் தான் பாருங்க. அந்த வைஸ் சான்சலர் கூப்பிட்டு ஏண்டா என்னைக்காவது நீங்க அந்த மரியாதை கொடுத்துருக்கேன்னு கேட்டிருக்கிறான். அவங்க பசங்க பேசிட்டு இருக்கிறாங்க. வைஸ் சான்சலர் வர்றான். அவன் நின்றுட்டே நிக்கிறான். இந்த பசங்க கேள்வி ஏன்னா இப்படித்தானே நடத்துறீங்க நீங்க? யார் சேரெல்லாம் கொண்டு வந்துருக்கிறீங்க? நீங்க உட்கார்றக்கா? முதல்ல என்னோட சரிசமா உட்கார்றா அப்படிங்கிறான். அவன் மூடிட்டு சரிசமா உட்காந்துட்டான். என்னது? எதை மூடிட்டான்? கீழே ஒரு கையு மேல கை வச்சுட்டு அந்த ஜார்க்கண்ட் அந்த பையங்களோட மலைவாழ் மக்கள் பாரு கீழே உட்காந்து இப்படி உட்கார்றா அப்படிங்கிற உட்காந்துட்டான் பாருங்களா. அவன் இப்ப தெரியுதா? மாணவர் என்ன எல்லாமே தப்பு. அப்போ இதுக்கெல்லாம் என்ன வரணும் தெரியுமா? அந்த செய்முறை கல்வி வர வேண்டும். செய்முறை கல்வி வரணும்.
செய்முறைக்குள்ளே வந்துட்டா எவனும் இந்த நீட்டும் எழுத மாட்டான். இந்த மதிப்பெண் கல்விக்கு அப்பவே வச்சிடலாம். புரியுதா? செய்முறையில தான் தப்பிக்க முடியும். என்னது? இந்த தேர்வு முறையும் சிலபஸ் கொண்டு வந்து யார் தெரியுமா? இங்கிலாந்து விபச்சாரிகள் தான் உள்ள கொண்டு வந்தாங்க. யார் கொண்டு வந்தாங்க? மெக்காலே கல்வி முறை. இங்கிலாந்து விபச்சாரி மெக்காலங்கிற ஒரு விபச்சாரி தான் கொண்டு வந்தான். இந்த விபச்சாரிகளை படிச்சுட்டு தான் உங்களுக்கு வயிற்று சுத்தம் பண்ண தெரியல, ஒரு நோயை குணமாக்க தெரியல, மானங்கட்ட போல பொழைச்சிட்டு இருக்கிறீங்க. என்னது? எல்லாரும் 10 டிகிரி வச்சுக்கோங்க. புரியுதா? ஆகையினால அந்த ரத்தத்தையும் பெருங்குடலையும் தகுந்த உணவு முறையில் தகுந்த ரத்தத்தையும் பெருங்குடல் சுத்தம் செய்கின்ற பொழுதுதான் இந்த 4 விஷயம் வரும். அந்த 4 விஷயம் என்ன வரும்னா வந்து தங்கிட்டே இருக்கும். அது தங்கும் வெளியெடுக்கணும், தங்கும் வெளியெடுக்கணும், தங்கும் வெளியெடுக்கணும். அது ஒரு நாள் விட்டு நாம என்ன பண்றோம், கொஞ்சம் வேகமே நாம என்ன பண்ணோம்னா, வெங்கடேசன் தினமும் படிக்கிற விஷயத்தை தினமும் எடுக்க சொல்கிறார். அது வேக வைத்த காய்கறி தான். உங்க சௌரியத்துக்கு பால் போட்டு திங்கிறது, உங்க சௌரியத்துக்கு நெய் போட்டு திங்கிறது. நான் சரி கொஞ்சம் சுவையா இருக்கிறதுக்காக காய்கறி வரைக்கும் நெய் போட்டு தயிர் போட்டு தின்னுட்டு இருக்கிறேன், போரை போட்டு தின்னுட்டு இருக்கிறது. உங்களுக்கு சொன்னா வகுப்புல சொன்னா எதுவும் படிக்கிறது இல்ல, எதுவும் கேட்கறது இல்ல. உனக்கு நோய் மட்டும் நல்லாகணும். கேட்டுட்டு தான் திங்கணும். எதா இருந்தாலும் கேட்கணும், சொன்னது செய்யறதும் இல்லை. நீங்களே சொன்னபடி செஞ்சுட்டு இருக்கிறீங்களா? அதே மாதிரி தான். இல்லைன்னா என்ன, உங்க காசு தான் நட்டமாகும். எனக்கு என்ன, நோய் மெல்லதான் நல்லா. இது வைத்தியம் பார்க்குற இடம் கிடையாது. இது உங்க மனதை சரி செய்து நீங்களே ஒழுக்கமா மாறிக்கணும். நாக்கு அடக்கணும், அடக்கி இருக்கணும். என்னது? நாக்கு அடக்கணும். அதுதான் குருனா என்னையா சொல்றது செய்யணும். என்னது? மனதையும் மனதையும் நாக்கையும் கட்டுப்படுத்துறது தான் இந்த பயிற்சி. அப்படி வாங்க. நீங்க சௌரியத்துக்கு தின்னுட்டு போங்க. எதுக்கு வைத்தியம்? உங்களுக்கு வைத்தியமே கிடையாது. இது மனதுக்கான மருத்துவம். என்னது? ஏன் காப்பி குடிக்க ஓடுது? காப்பி காலையில காப்பி குடிக்கணும், டீயை குடிக்கணும், மோரம் என்ன வெங்காயத்துக்கு குடிக்கணும். நீ தினப்படுத்தி தின்னுட்டு இருக்கிற. தண்ணீர் மட்டும் அருந்தா போதும். தண்ணீர் அருந்தினால் ரத்தம் சுத்தமாகணும். மண்டையில ஏற்றிக்கணும் முதல்ல. நீங்க உயிரோடு இருந்து என்ன கிழிக்க போறீங்களா? இப்ப நான் இருந்து எந்த கிழிக்க போறேன்? ஒன்னும் கிழிக்க போறேன். நீங்களும் உயிரோடு இருந்து எந்த கிழிக்க போறீங்க? இருக்கிற வரைக்கும் ஒழுக்கமா வாழ்ந்து சுத்தப்படுத்தி பல்லு விளக்குற மாதிரி குடலை விளக்கி அது அந்த காலத்துல எழுதி வச்சோம். குடலை விளக்கி குடலை கழுவி உயிரை வளரன்னு எழுதி வச்சிருக்கான். இவன் குடலை கழுவி உயிர் வளரன்னா ஆட்டுக்குடலை கழுவி உயிர் வளர்க்கிறான். என்னது? ஆட்டுக்குடலை கழுவி அதை தின்னு உயிர் வளர்க்கிற மானம் கட்ட பிழப்பு. இப்படித்தான் ஆட்டுக்குடலி இட்லி தின்னு தனி பொண்டாட்டி கேட்ட வறுத்து தரமான்னு சொல்லிட்டு இவன் ராத்திரிக்கு அவன் வறுத்திங்கிறது, சாராயத்தையும் வச்சுக்கிறது, கூத்தடிக்கல. பணக்கார நல்ல காசு வந்த முண்டங்கள் எது ஓடுவாங்கன்னா பொண்டாட்டிக்கு தெரியாம உட்காந்து வறுத்திங்கிறது. என்னது? பொண்டாட்டி பிடிச்சி சத்தம் ராத்திரி 12 மணிக்கு வறுத்துட்டு இருப்பா. இந்த முண்டங்கள், இந்த பணக்கார முண்டங்கள், இந்த அரசாங்க முண்டம் எல்லாம். சரியா? நான் நேரில் நான் பாக்குறேன். ஏன்னா என்னுடைய மாணவர்கள் நிறைய பேர் எங்கூட படிச்ச நிறைய பேர் அரசு ஊழியர்கள் எல்லாம் இத்து போய் செத்து போயிட்டானுங்க. எங்கூட படிச்ச போது நிறைய அரசாங்க பூர்வ ஜட்ஜா இருக்கிறவன், டாக்டரா இருக்கிறவன், எம்எஸ் படிச்சவன், எம்டி படிச்சவன், வக்கீலா இருக்கிறவன், அட்வொகேட், ப்ராசிக்யூட்டர், அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்ல அரசாங்க வழக்கறிஞராக இருந்தவன் எத்தனையோ பேர். இதில் நான் மொத்தம் 41 பேர் படித்தேன். 1978 1978 நாங்கள் 41 பேர் படித்தோம் எஸ்எல்சியில். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 பேர் தான் இருக்கானுங்க. மற்ற எல்லாம் செத்து போயிட்டாங்க. ஒருத்தங்கூட 60 வயசு தாண்டல, ஒருத்தங்கூட திண்ணி முண்டாங்க, மானம் கெட்ட பொழப்பு. கேட்ட எம்பிபிஎஸ் நொட்டுதுங்கிறாங்க. எம்பிபிஎஸ் உயிரை காப்பாத்துதான். எம்பிபிஎஸ் உயிரை காப்பாத்துது. என்ன மாதிரி போய் பேசுறாங்க. அப்ப நம்ம யோக முண்டங்களும் நாம சுத்தமா இருக்கிறது. அந்த காலத்துல தாத்தாக்கள் 100 ஆண்டு வாழ்ந்ததால எம்பிபிஎஸ் வச்சுட்டானே. எம்பிபிஎஸ் மானங்கிட்டு வந்தது, அந்த விபச்சாரம் வந்தது இப்ப 50 வருஷத்துக்கு முன்னாடிதான் நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள. அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா டாக்டரே இருக்க மாட்டாங்க, ஊருக்கே டாக்டரே இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒரு டாக்டர் இருப்பாரு. அவரு பயந்துட்டு போட்டி தூக்கிட்டு வருவார். அவர் ஒரு ரூபா வாங்குறதுக்கு பயப்படுவாரு. அப்ப டாக்டருக்கு கேவலமா இருக்கு. டாக்டருக்கு யாரும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அவங்க 1 ரூபா நடந்து குதிரை வண்டியில டொக்குன்னு ஊசி போட்டு என்ன சாப்பிடணுமா, 1 ரூபா கொடுன்னு வாங்கிட்டு போயிடுவார். அதான் நீங்க பழைய படத்துல பாருங்க, நாகேசத்தை டாக்டர் நடிப்பாரு. கருவை இதுக்கு பேசாம வேற ஏதாவது பொழைக்கலாம் அந்த மாதிரி. இன்னைக்கு டாக்டர் எல்லாம் பெரிய புடுங்கி நினைச்சுக்கிட்டு எல்லாரும் நீட் தேர்வு பண்றது, எல்லாரும் நீட் தேர்வு பண்றது தற்கொலை பண்ணிக்குது. இந்த பையன் எனக்கு வேதனையா இருந்தது. என்னடா என்ன பண்றது? காரணம் இந்த இதுக்கெல்லாம் காரணம் வெள்ளைக்காரன் தான் காரணம். அதனாலதான் வெள்ளைக்காரன் வெங்கடேசன் முதல் எதிர்த்தார். வெங்கடேசன் வெள்ளைக்காரன் எதுக்கல, வெங்கடேசனோட கல்வி முறையையும்
அவனுடைய அந்த மதிப்பெண்கள் ஒரு இடத்துல சொல்லியிருப்பாரு. இந்த சிலபஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் ஒழிந்து ப்ராஜெக்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட் சிஸ்டம் வர வேண்டும் எழுதியிருப்பார். என்னது ப்ராஜெக்ட் அண்ட் அச்சீவ்மெண்ட்னா ஒரு திட்டத்தை கொடுத்து எப்படி செயல்படுத்துறோம். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, உங்களை யாரும் யோகியாகுன்னு சொல்லவே இல்லை. எந்த அளவுக்கு சுத்தப்படுத்துறீங்கன்னு நான் பாக்குறேன். எந்த அளவுக்கு சுத்தப்படுத்துறோம். அவ்வளவுதான். நீங்க சுத்தப்படுத்தலே இருந்தா 7ஆம் மண்டிக்கு போலாம். உங்க மரணம் வந்து உங்களை கேட்டுதான் வரும். சுத்தப்படுத்தல அப்படின்னா போச்சு. அதை தான் நான் தினம் உங்களை கவனிக்கிறது, தினம் பேசுறது விளையாட்டா. அது ரத்தம் சுத்தமாக உங்கள் உடல் நடுநிலைக்கு வந்து நிற்கும். நீங்க வந்து உயிரை உயிரை வந்து நீங்க அதாவது இந்த உடம்பு வந்து எல்லாமே கெடுதல் தான், அதுல எந்த சந்தேகம் கிடையாது. ஏன்னா ஜீரண நீரே வேணும். இப்ப அனாட்டமி விட்டு சொல்லுங்க. அனாட்டமி உடற்கூறியல் என்ன சொல்லுது? பிசியாலஜின்னு உடல் இயங்குகள், அனாட்டமினா உள்ள உறுப்புகள். இந்த அனாட்டமி என்ன சொல்லுதுன்னா, இறப்பை என்பது பரிணாமத்தின்படி இறப்பை என்பது பரிணாமத்தின்படி தேவையற்ற பகுதி. எதின்படி பரிணாமத்தை எப்படி நகை வளர்ந்தா வெட்டிக்கிறோம். உணவு பதில எதை வெட்டினாலும் யாரும் சாக போறது இல்லை. உள்ளுறுப்பை எதை வெட்டினாலும் சாகிறது இல்லை. அப்ப என்ன அர்த்தம்னா, இயற்கைக்கு தெரியும் இதெல்லாம் தேவையில்லைன்னு தெரியும். இதெல்லாம் நாம என்ன பண்றோம், அது தேவையில்லைன்னு நமக்கு தெரியுது. அதனாலதான் திருவள்ளுவர் என்ன எழுதினாருன்னா, அப்ப எந்த உறுப்பையும் சேதப்படுத்தக்கூடாது, நம் உயிரையும் ஆபரேஷன் பண்றதே இயற்கைக்கு எதிரானது. ஆபரேஷன் பண்றதே இயற்கைக்கு எதிரானது. ஆமா, நீ கண்டுபிடி தின்னு போட்டு கொழு படைச்சிட்டு சாப்பிடுற. நீ என்ன வெங்காயத்தை கண்டுபிடி திங்கிற? நீ சொல்றாங்கல்ல, தின்னா செத்தாங்க. நல்லா தின்னு கட்டாம அப்புறம் தின்னு கொட்டம் கொளுத்து போறோம். கொளுத்த சாக வேண்டியதானே? கொளுத்த சாக வேண்டியதானுங்க, அதானே சட்டம். ஆடு கொளுத்துச்சுன்னா விலைக்கு போகும். நல்ல ஆடு கொளுத்துச்சுன்னு வச்சுக்க, நல்ல ரேட்டு கிடைக்கும். நீ கொளுத்து என்ன கிடைக்கும்? எமலோக்கு தான் கிடைக்கும். என்னது? அப்புறம் உடல்ல அழகு வேற கிழிக்குது. நான் குண்டா இருந்தேன், புடலங்காய இருந்தேன், அப்படி இழைச்சிக்கிட்டு இருவேன். என்ன பெரிய ஆண் அழகு வருது எல்லாருமே. உங்களை அப்படியே உடம்பு அப்படியே பிதி காட்டிட்டு அவனுக்கு கொடுப்பான், வெங்காயத்தை கொடுப்பான். எல்லா உடற்பயிற்சி பண்றது ஸ்டீராய்டு போட்டவன். இல்லதே அம்மனை கொண்டு நிக்கிறாங்க. அவமானம். எத்தனை அவன் உடம்பை பாக்குறதுக்கு ஆம்பளையும் பொம்பளையும் வேடிக்கை பார்த்துருக்குறாங்க. ஏன்டா ஒரு சதையை பாக்குறதுக்கு வெக்கமா இல்லை உங்களுக்கு? அழுகி போற சதை இல்லது. நான் கிட்ட போய் மோந்து பாருங்க, உடம்பு போய் மோந்து போய் நல்ல மணக்கு, சந்தன மாதிரி மணக்கும். நாத்தம் புழுத்தனா தடிக்கும். அத்தனை பேரும் ஸ்டீராய்டு. எத்தனையே உலக புகழ் பெற்ற ஆணாளுகள். நம்ம ஆணாளுங்கிற ஒரு மடம் கிடையாது. எல்லாம் ஸ்டீராய்டு அடிச்சு அனபாலிக் ஸ்டீராய்டு அடிச்சு இறைச்சியை தின்னு சளி ஏத்தி கொழுன்னு அந்த இத்து போன நீர் தான் வச்சிருக்கானுங்க. ஒரு நாளைக்கு எக்ஸசைஸ் பண்ணினா கேவனாட்ட தொங்குவானுங்க. என்னது? ஆமாங்க, சதை தொங்கி இருக்கு. பாருங்க, ஒரு நாளைக்கு அவன் எக்ஸசைஸ் 2 நாள் எக்ஸசைஸ் பண்ணலினா அந்த சதை பேர் தொலை நாய். அது பேர் அர்னால்டு ஜிஜாங்கன்னு ஒருத்தன் இருப்பான். அதே மாதிரி அர்னால்டு இன்னொருத்தன். அதை விடுங்கய்யா, எக்ஸசைஸ் பண்ணாட்டாலும் சாப்பாடு சாப்பிடலைன்னா போச்சுங்க, அவ்வளோ. புரியுது. சரி, புரியுதுங்களா? கொடுக்கலைன்னா உடம்பு தொங்கிரும். அப்படியே தொங்கி போயிடும். அப்படி அந்த ஃபோர்ஸ், அது இறைச்சி, அது முட்டை வேற திம்பானு ஜீரணிக்கவே முடியாது. முட்டையும் ஜீரணிக்க முடியாது. கொண்ட கடலும் ஹை புரோட்டீன் இஸ் அ டாக்ஸின். அந்த கொண்ட கடலை வந்து ஜீரணமே ஆகாது. என்னது? காய்கறி ஜீரணமாயி சுத்தமாய் வெளியே ஆரோக்கியம் கிடைக்கும். இந்த கொண்ட கடலை ஜீரணம் ஆகாது, சளி அதிகமாயிரும். சளியும் கிருமி அதிகமாயிரும். ஏன்னா இந்த கொண்ட கடலை திங்கிற வாய் போய் பாருங்க, பிணவாடி அடிக்கும். முட்டை திங்கிற வாய்கிட்ட போய் பாருங்க, பிணவாடி அடிக்கும். கீரை திங்கிற வாய் போய் பாருங்க, மணக்கும். கீரை திங்கிறவன் காய் திங்கிற வாடை பாருங்க, நாற்றமே வராது. ஏன்னா அங்க சளி உற்பத்தி ஆகுது, கிருமி உற்பத்தி ஆகுது, நியூட்ரல் ஆகிட்டே போகும் எல்லாமே. அதனாலதான் ஆடு மாடுகளுக்கு வாய் நாற்றம் அடிக்கிறது இல்லை. ஆடு மாடுகளுக்கு இட்லி திங்கிற முண்டங்களுக்கு பூரா வாய். இட்லி திங்கிற இட்லி திங்கிற முண்டங்கள்லாம் நீங்களே வச்சு இட்லி திங்கிற பூரா வயிறு வீங்கி, அது வீங்கி, குடல் வீங்கி, குண்டி வீங்கி, எல்லாம் வீங்கி சாக வேண்டியதுதான். இதை காட்ட டிஃபன். ஆமா, பெரிய டிஃபன். உலகத்திலே தலை சிறந்த ஃபிட்டர் எவன்டா சொன்னான்? எங்க திருக்குறள் எழுதி வச்சிருக்குதா? திருக்குறள்ல தேவாரம் திருவாசகத்துல திருவசத்துல இருக்குதா? இட்லி தின்னா நல்லா பெருகும். எங்க எழுதி வச்சிருக்கான்? அவன் சொல்றான் ஊனை சுருக்கி உள்ளலிகார் எழுதி வச்சிருக்கான். நீ என்ன ஊனை பெருக்கி வச்சிருக்கிற? என்னது? ஊனை சுருக்கி உள்ளலிகான் அப்படின்னு திருவாசகத்துல சொல்றான். அப்புறம் ஊனினை பெருக்கி உன்னை நினையாது ஒளிந்தேன்னு எழுதுனாரு சுந்தரர். எழுதுறாரு, ஊனை தின்னு பெருக்கிட்டு உன்னை நினைக்காம போயிட்டேன், கேவலமா நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன்னு எழுதுனான். எப்படி? சுந்தரர். அப்புறம் திருமூலர் வர்றாரு, உண்டி சுருங்கின் உபாயம் பலவுங்கிறாரு. உண்டி சுருங்கின் உபாயம் பலவுல பிண்டம் சுருங்கிற. இந்த பிண்டம் சுருங்கினால்
உண்டி சுருங்கின் உபாயம் படவுல பிண்டம் சுருங்கின் பிராணன் நிலை வரும். பிண்டம் அப்படியே சுத்தப்படுத்த பிராணன் சாவு வராதுன்னு என்னது சாவு வராது ஐயா. நானா சொல்றேன். பார்க்கணும். திருமூலரி மறந்துதாமா, திருமூலரி மறந்து வளர்ச்சாச்சு. நம்ம தான் மனப்பாட கல்வி வந்தாச்சு, நாசமா போச்சு. டிகிரி மட்டும் 7 டிகிரி வாங்கிக்கிறேன். 3 PhD 4 டிகிரி. அப்புறம் எல்லா பதவி உயர் பதவி எல்லாம் உயர் பதவி போய் உயர் பதவி என்ன தெரியுமா சீக்கிரம் மேல போறான்னு அர்த்தம். அதிகாரம் மேல வந்துருது. என்னது உயர் பதவி போக போக அதிகாரம் ஆணவம் வந்துருது. நாசமா போக வேண்டியதுதான். ஜெயலலிதா என்ன ஆட்டம் ஆடினா எத்தனை பேர்த்து ஆசிட் எடுத்து கொண்டாவா? கொஞ்சம் தாட்டம் போன எத்தனை பேர்த்து ஆசிட் எடுத்து கொள்றது. சந்திரலேகன் ஒரு IAS அதிகம் மேல ஆசிட் எடுத்து கொலை செஞ்சவது அந்த பாவி முண்டை யாரு? ஜெயலலிதா முண்டை தான். இவதான் பெரிய அன்பு கரசி. கடைசி நீ புடுத்து கால் எழுதி செத்து போன. இதுதான் இயற்கை. இதான் இயற்கை. இதெல்லாம் எதுக்கு நாம் சொல்றோம் கேட்டீங்கன்னா, நாம் திருத்திக் கொள்ள வேண்டும். எவன் செத்தா நமக்கு என்ன? நாம் நம்மை திருத்தி யாரு மேலையும் என்ன பண்ண இது வந்து மனசமைஞ்சப்பட்டது. உங்களுக்காக தான். உங்களை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். நீங்கள் இயற்கையோடு தொடர்பு வைத்துக் கொள்ள வேண்டும். என்னது நீங்க இயற்கையோடு மட்டுமே தொடர்பு வச்சுக்கணும். எதோட தொடர்பு வச்சுக்கணும்? இயற்கையோட. மற்ற தொடர்பு உங்களுக்கு தேவையற்றது. மற்ற தொடர்பு யார் உங்களை திருத்த போறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். எவனாச்சும் ஒருத்தவங்க நல்ல ஆலோசனை சொல்லுவானா? யாராவது இருந்தா சொல்லுங்க. இந்த மாதிரி இனியனை விட நல்ல இனியன் விட்டுருதலுங்க. இனிய விட்டுருக்கு நான் ஒரு ஆகாவிலேன்னு வச்சுக்கல. எவனாச்சும் நல்ல யோசனை சொல்லி உங்கள் முதல்ல உங்கள் உடல் ஆரோக்கியம் வந்திருக்குதா? இல்லைங்க. அப்புறம் அதுக்கப்புறம் மனம் ஆரோக்கியம் வந்திருக்குதா? அதுக்கப்புறம் ஆன்ம ஆரோக்கியம் 3 வரணும். ஒருத்தர் சொன்னானா உடல் ஆரோக்கியம் வர வேண்டும், மன ஆரோக்கியம் வர வேண்டும், ஆன்ம ஆரோக்கியம் 3 வரணும். இதைத்தான் வந்து ஒரு MD டாக்டர் சொல்றாரு. MD டாக்டர் மைண்டை வைத்துக் கொண்டு ஹீலிங் வித் மைண்ட் பவர்னு எழுதுறாரு. 100ஆம் பக்கத்துல 99 100 அடிக்கடி படிங்க. அதுல முக்கியமான கருத்து சொல்றாரு. ஒரு மனிதனோ ஆணோ பெண்ணோ தன் ஆரோக்கியத்தை விரும்புகின்ற, அதாவது ஹூ இன்ட்ரெஸ்டட் இன் ஹோலிஸ்டிக் ஹெல்த்ங்கிறாரு. ஹூ இன்ட்ரெஸ்டட் இன் ஹோலிஸ்டிக் ஹெல்த் வில் கன்சிடர் த பியூர் வாட்டர் யாருன்னு எழுதுவார். ஒரு ஆரோக்கியத்தை விரும்புகின்ற ஆணோ பெண்ணை தான் சுவாசிக்கும் காற்றையும் தான் குடிக்கும் நீரையும் பரிசீலித்து உட்கொள்வாருங்கிறாரு. அப்ப என்ன அர்த்தம்? அதுதான் உங்கள் வாழ்க்கையில் அதுதான் உங்கள் உணவினுடைய முதல் பங்குங்கிறாரு. இப்ப உணவு நீங்க சாப்பிட்றது குற்றம் இல்லை, ஆனால் முதல்ல நீரை அருந்தி எடுத்தா நீங்க உணவு பழக்கத்துக்கு போகணும். என்னது நீரை அருந்திய பிறகு நீரை நீரை அருந்திட்டே போகணும். நீரை ஒரு முறை குடிச்சிட்டு 12 இட்லி திங்க கூடாது. என்னது நல்ல எவன் திங்கிறன் தண்ணியே குடிக்காம ஆசியன் காரணம் திங்க ஃபுல்லா நப்பிக்கிறது. அது தண்ணி சத்து இல்லாம ரத்தம் சுண்டி போய் ரத்த பிசுத்து போய் சாக வேண்டியது. காரணம் அதை போய் பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு சர்க்கரை இருக்குது, புடலங்காய் இருக்குது, புண்ணாக்கு இருக்குன்னு பேசிட்டு இருக்க வேண்டியது. அறிவே இல்லை ஜென்மங்கள் இல்லது. முதல்ல நீரை குடித்து நீரை அருந்தி பசி தாகத்தை அமைதிப்படுத்திட்டே போகணும். அப்ப ஒரு 6 மணி நேரம் முடியலையா? அப்புறம் முடியலைன்னா நீங்க விரும்புற சைவ உணவு தின்னுக்கணும். சைவ உணவு தான், அங்க அசைவம் வரக்கூடாது. என்னது நம்ம பல்லு அமைப்பு பாருங்க, பல்லு ஈரெல்லாம் பாத்தீங்கன்னா சைவ உணவுக்காக நம்ம பிறக்கிறப்ப அசைவம் தான். இல்லைன்னு சொன்னீங்க, பிறக்கிறப்ப அசைவம் தான். நம்ம தாய்ப்பால் குடிச்சு வளர்க்குறோம். அப்ப 5ஆம் அறிவு தான் இருக்குது. தாய்ப்பால் குடிச்சு வளர்க்குறோம், 5ஆம் அறிவு தான் வருது. அதற்கு அப்புறம் தான் 6ஆம் அறிவு இயற்கை வளர்த்துக்கிறது. இயற்கைக்கு வந்து பிறக்கிறப்ப 5 அறிவு தான். பிறக்கிறப்ப 5 அறிவு, அதற்கு பிற்பாடுதான் 6ஆம் அறிவு வளர்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். சில கூமுட்டைக்கு பிறக்கிறப்ப 10 அறிவு இருக்குது, பிறக்கிறப்ப 12 அறிவு இருக்குது. பேசுற கூமுட்டைகளா இருக்குது. என்னது இயற்கைக்கு தெரியாதாடா முண்டங்களா? அப்படின்னா அப்புறம் நாக்குக்கு மட்டும் எத்தனை அறிவு நான் கேட்கறேன். நீங்க மட்டும் உப்பு போட்டுக்கிற, காரம் போட்டுக்கிற, எல்லாம் போட்டு திங்கிற. அதுகள் அதை பத்தி எவனும் பேசுறது இல்லை. அறிவை பத்தி பேசுறங்க கண்டபடி ருசியா கேட்கறதுக்கு அது என்ன அறிவு? அது இயற்கை சொல்லிச்சா? இல்ல உன்னோட பகுத்தறிவு சொல்லிச்சு. நான் ருசியா தின்னு ஐயங்கடை போண்டா தின்னு, சாமியப்பங்கடை மெதுவடை தின்னு சொல்றது யார் சொல்றது? அது தயிர் வடை திங்கிறது. என்னது தயிர் வடை? அடேங்க அப்பா. நல்லா தின்னு போட்டு டர்ரு வெளிக்கே போகாது. என்னது வெளிக்கே போக மாட்டான். தயிர் வடை திங்கிற பாருங்க, எல்லாம் வண்டாந்தோடி மாதிரி வச்சிருப்பான். அரசாங்க ஊழியர் பூரா தயிர் வடை திங்காதவனே கிடையாது. அரசாங்க ஊழியர் பூரா அத்தனை பேரும் உணவு பாதை கெடுத்து வச்சிருக்கானு. சாராயத்தையும் இது தின்னு கெடுத்து வச்சிருக்கானு. ஏன்னா நான் கண்ணால பாக்குறேன். பார்க்கும் பொழுது அப்புறம் அப்படிதான் சாவு வரும். எவ்வளவு ஆரோக்கியமே வரும். பணம் நிறைய வச்சு எங்க அரசாங்க அதிகாரி எவனாச்சும் அரசாங்க அதிகாரியா இருக்கிறவன் உயர் பதவி போறவனுக்கு ஆரோக்கியம் தானே வரணும். ஆரோக்கியம் சேர்ந்து வரணும் இல்ல? என்னது உயர் பதவிக்கு போக போக ஆரோக்கியம் உயர் பதவி அடைஞ்சிட்டு போய் ஆரோக்கியம் மட்டும் கீழே போயிட்டே இருக்குது, பதவி மட்டும் மேல போயிட்டே இருக்குது. என்னது
ஆரோக்கியம் கீழே போய்கிட்டே இருக்கு. பதவி மட்டும் மேல வந்துட்டு இருக்குது. என்ன அறிவு பாருங்க, எப்படின்னா சிந்திக்கிறான்னு பாருங்க. நாம பெரிய அறிவாளி. இவ்வளவு பேசுறது. எனக்கு நோய் வந்த எனக்கு நோய் வரும், சரி. நோய் வந்தால் எப்படி எதிர்கொள்வதுன்னு எந்த அறியாவது இருக்கா? இல்ல. அதைத்தான் அவர் எழுதுறாரு. யார் எழுதுறாரு? டாக்டர் ரிச்சர்ட் சாமேஸ், ரிச்சர்ட் சாமேஸ் எம்டி எழுதுறாரு. கூட வந்து செக் ஸ்டெரின் எம்எஸ், 2 பேரும் கூட்டா சேர்ந்துதான் அந்த புத்தகம் எழுதுறாங்க. யார்? அமெரிக்காவில் இருக்கிற மருத்துவர்கள். அவனுக்கு இருக்கிற அறிவு இந்தியாவுக்கு எவனுக்காச்சும் இருக்கா? கிடையாது. அவங்க எழுதுறானுங்க. என்ன எழுதுறானுங்க தெரியுமா? உடல் அளவில், மனதளவில், ஆன்மா அளவில் நீங்கள் சொந்த டாக்டராக இருக்கலாம், சொந்த மருத்துவராக இருப்பது எவ்வளவு ஒரு பேரழகு அப்படின்னு எழுதுறாரு. அப்ப நான் ஒரு உணவை நான் சாப்பிட்றேன். இப்போ வந்து நான் வந்து சைவ உணவோ அசைவம் ஏதோ நான் திங்கிறேன். தின்னா எனக்கு உடம்பு கெடும். நான் கெட்டு போனால் என் ஆசைக்கு தின்னாச்சு. உலகத்துல நீங்க 2 விஷயத்த இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ஒரு உணவு பாக்குறீங்க, உங்களை யாரும் சாப்பிட வேணும்னு சொல்ல போறது இல்லை. ஆனா நீங்க என்ன பண்ணா, அறிவின் முயற்சியால் தடுத்து பார்க்கலாம் அல்லது அனுபவித்துக் கொள்ளலாம். இப்ப உதாரணத்துக்கு என்ன பாக்குறீங்க? கொழுப்புல செஞ்ச லட்டு. என்னது? கொழுப்புல செஞ்ச லட்டு. அசைவம் சைவம் 2 கலந்ததுதான். கொழுப்புட அசைவம் தான். லட்டுன்னா கடல மாவுன்னு வச்சுக்கலாம். கடல மாவு வச்சிருக்கிறேன், முந்திரி எல்லாம் போட்டிருக்கேன். அப்ப முந்திரி கடல மாவால சைவம்னு வச்சுக்கோங்க. கொழுப்பு அசைவம் வச்சிருக்கீங்க. திங்கிறது நல்லா ருசியா இருக்கும். என்னது? நல்லா திருப்பதி லட்டு நல்லா 1.5 கிலோ தின்னு நல்லா ருசியா இருக்கும். அதை பார்த்த உடனே உங்களுக்கு என்ன வருமோ, சாப்பிடலான்னு என்ன வருமோ வராதா? சரி, அது ஒன்றும் தப்பு இல்லை. அப்படி சாப்பிட்டீங்கன்னா ஒண்ணு இது நமக்கு தேவையில்லை, இது வந்து வயிற்றை கெடுக்கும், இது மலச்சிக்கல் உண்டாக்குன்னு அறிவு வந்து சொல்லணும். இல்லையா தின்னு போட்டு மீண்டும் என்ன பண்ணணும்? நீர் பயிற்சிக்கு வந்து உள்ளே தங்கி இருக்கிற விஷயத்தை எடுக்க வேண்டும் என்று நீர் வருத்தம் சொல்லுகிறது. அப்ப உங்களுக்கு பட்னியும் கிடையாது, பத்தியும் கிடையாது, உங்களுக்கு ஆசைக்கு வேலையும் கொடுத்துட்றீங்க. ஆசைக்கு வேலை முழு வச்சு ஆசைன்னா துன்பம் வர முடியும். அந்த துன்பத்தை அறிவிங்கின் முயற்சியால், அறிவை பயன்படுத்தி நீங்க இறைச்சி தின்னா என்ன, தலைக்கறி தின்னா, குடற்சாறு குடிச்சா என்ன, அது ஒன்றும் தப்பு கிடையாது. தின்னு போட்டு வாயை மூடிட்டு 3 நாளைக்கு நீர் பயிற்சி போடணும். 3 நாளைக்கு நீர் பயிற்சி போட்டு அந்த விஷம், அந்த குடம்பு சாப்பிட்ட விஷம் வந்து வாயில நிற்கும். அந்த இட்லி தின்னா விஷம் வந்து வாயில வந்து நிற்கும். அதை என்ன பண்ணணும்? நன்கு வேக வைத்த காய்கறியின் மூலமாக அந்த விஷத்தை எடுத்துருங்க. உங்களுக்கு பட்டினியும் இல்லை, பத்தியும் இல்லை. ஏன்னா உடம்பு வந்து உன்னை கேட்டுலாம் இயங்குறது இல்லை. உடம்பு நன்கு, இப்ப நான் வந்து நன்கு சுத்தமான உடம்பு, நான் வந்து இறைச்சியும் திங்க முடியும். அப்புறம் இறைச்சிங்கிற இப்படி சொல்லலாம், அசைவம் திங்க முடியும், சைவம் திங்க முடியும். சைவத்தை தின்னா 15 நாள் நீர்பயிற்சி பண்ணணும். மன்னிக்கவும், அசைவம் தின்னா 15 நாள் நீர்பயிற்சி பண்ணணும். சைவம் தின்னா 3 நாள் நீர்பயிற்சி பண்ணணும். சைவத்துல விஷம் குறைவு, அசைவத்துல விஷம் அதிகம். ஏன்னா உடம்பு நைட்ரஜன் இயங்கிட்டு இருக்குது, நியூட்ரான் புரோட்டானா மாறிட்டு இருக்குது. என்னது? நியூட்ரான். இப்பதான் உலகத்துல நான் மட்டும்தான் தைரியமா சொல்றேன், வாடா வெண்ணெய் நான் சொல்றேன். அறிவு எங்கிட்ட இருக்குது நான் சொல்றேன், இயற்கை புரிஞ்சுக்கிட்டா நான் சொல்றேன். அதனாலதான் நோய் நல்லாகுது. உங்களுக்கு உங்களை யாருமே பார்க்காம இப்படி செய்யி, இப்படி நல்லாகும் அப்படின்னு சொல்ற நல்ல தான் இருக்குது. நீ கூட 2-3 பேர் போன் பண்ணாங்க, 1000 ரூபாய் கட்டி ஆலோசனை கூட ஓடியே போயிட்டானு. 1000 ரூபாய் கட்டி ஆலோசனை வர்றதுக்கு ஓடி போறான்னா இவனால எங்க இந்த பேரளவில் எங்க மாணவரா சேர்ந்து பணம் கட்டி புண்ணாக்காகிறது ஒரு வரமாட்டானுங்க. ஏன்னா இயற்கை வந்து எவன் தியாகம் பண்றானோ, எவன் அறுத்துக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும்னு விதி. என்னது? இது இயற்கை. முயற்சி பண்றவனுக்கு தான் கிடைக்கும், பொருளை விட்டவனுக்கு தான் கிடைக்கும். அதாவது வள்ளுவர் சொல்லுவாரு, அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை. என்னது? பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைங்கிறதுக்கு என்னது அர்த்தம்? பொருள் கட்டாயம் வேண்டும், ஆனால் அந்த சிறிய தேவை என்று உணர வேண்டும் நம்ம மக்கள்கிட்ட. நீ நினைக்கிறீங்க பணம் 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 நினைக்கிறீங்க, பணம்னா அங்கே பணம்னா பணம் தான். கல்லறை கொண்டு போய் கல்லறை கொண்டு பணத்தை வச்சு பாருங்க, பணம் டக்குன்னு எந்திரிச்சு உட்காந்து. நல்லா அங்கே போய் ஒரு 10 லட்சம் கட்ட கொண்டு எண்ணி பாருங்க, எல்லா பணம் எந்திரிச்சு உட்காந்து. எனக்கு கொஞ்சம் கொடுன்னு கேட்கும். அதே காசே தான் கடவுளான்னு வரும். காசே தான் கடவுளோட, அந்த கடவுளுக்கு தெரியும் மேடம். அதாவது சில்லறை இருந்தால் கல்லறை பணம் கூட எந்திரிச்சு. இந்த பாட்டு அருமையா இருக்கு. சில்லறை இருந்தால் கல்லறை கூட வாய் திறந்தே பேச முடியாது. சில்லறை இருச்சுன்னா சலச்சல் ஆட்டிங்கன்னா அங்க இருக்க கல்லறை கூட எனக்கு கொஞ்சம் போட்டுட்டு போன்னு சொல்லுமாமா. அப்படிலாம் அந்த பாட்டு இருக்கும். அந்த காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னங்க, பணத்தை பார்த்தா பணம் கூட வாயை பிளப்புன்னு சொல்லுவாங்க ஐயா. அதுதான் அந்த பணம். இந்த பணம்ங்கிறது சின்ன தேவைதான் என்று உணர வேண்டும். என்னது? சின்ன தேவைதான் பணம்ங்கிறது. ஆமா, சின்ன தேவை. சின்ன காய் வாங்குறதுக்கு, மிளகாய் பாரு, எனக்கு பணம் கட்டுறது, உங்களுக்கு எதுக்கோ எத்தனையோ செலவு இருக்க முடியும். அதுக்கு தானே பணம், அதுக்கு தான் பணம் தேவையா? ஏன்னா பணம்ங்கிறது மனுஷன் கண்டுபிடிச்ச ஒரு செயற்கை. உண்மையிலும் பண்டமாற்று முறைதான் இருக்கணும்.
எது இருக்கணும், பண்ட மாற்றமே ஒழிச்சிட்டானுங்க. இப்போ உண்மை அளவு மருத்துவத்துக்கு பண்ட மாற்றம் தான் கொடுக்கணும். பண்ட மாற்று தான் கொடுக்கும். பண்ட மாற்றம் ஒரு பொருளை கொடுத்து அதை தான் பாலும் தெளிது இதோட சொல்லி நிறைவு செய்ய போறேன். பாலும் தெளிதேனும் பாலும் பருப்பும் இவை நான்கும் கலந்தவனுக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்று தான் சொல்றான். என்ன அர்த்தம் தெரியுமா அந்த இடத்துல? நான் வந்து அழுகி போற செல்வத்தை உனக்கு கொடுக்க போறேன். பாலு தெளிதேனு பாகும் பருப்பு இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா அப்படின்னு ஒரு இறைவன்ட்ட போய் கேட்கறான். என்ன அர்த்தம் அந்த இடத்துல? அழுகி போற செல்வத்தை உனக்கு கொடுக்க போறேன், நீ அழியாத செல்வம் எனக்கு கொடுன்னு கேட்கற. அப்படின்னா பண்ட மாற்றம் முறை எப்பவே வந்துருச்சு. இப்ப நீ பண்ட மாற்றம் என்ன கொடுக்குறீங்க? கரன்சி வச்சிருக்கிறீங்க. பூரா பூரா ஆகாவளி பணம். அதெல்லாம் அது நல்ல பணம்னு சொல்லவே முடியாது. எல்லாம் ஆகாவளி பணம். என்னது? பேய் பிசாசு விரும்புற பணம். அது ஒன்றும் பாலும் தெளிதேன்னு கிடையாது. நீங்க சம்பாரிச்சிக்க அத்தனை காசு குற்றமுடைய காசு தான். அது நல்ல காசு கிடையாது. நீங்க எப்ப நல்ல காசு தெரியுமா? நீங்களா சொந்தமா உழைச்சி நீங்களே காய்கறி விளைச்சி அந்த காய்கறி கொண்டாந்து இந்தா என் தோட்டத்துல விளைஞ்சுது, ஆனா உரம் போடாதது, புழுவை கொள்ளாதது, இதெல்லாம் வச்சு இந்தாங்க அது ஒரு 10 பூசணிக்காய் கொடுக்குறீங்களோ அதுதான் உண்மையான பண்ட மாற்று முறை. இப்ப நீங்க கொடுக்கறதுல தரித்திர முறை தான். என்னது? அதுதான் உண்மை. எப்ப இந்த பணம் கண்டுபிடிச்சானா நாடு நாசமா போயிடுச்சு. எப்ப இந்த பணம் கண்டுபிடிச்சானா எல்லாம் பணத்தை தான் சேர்த்துறான். ஆரோக்கியத்தை பணத்தை தானே சேர்த்து வைக்கிறானுங்க. என்னது? அப்படி பணத்தை சேர்த்துற அளவுக்கு ஆரோக்கியத்தை சேர்த்துக்கணுமே இல்லையா? சரி, பணம் சேர்த்துறோம்ல, இங்க பணம் சேர்த்துன்னு ஆகி போச்சு. ஒரு கோடி ஆண்டு, ஒரு 1000 ஆண்டு, குறைஞ்ச வச்சு ஒரு 1000 ஆண்டு இருக்கணுமே இல்லையா? பணக்காரன் பூரா 1000 ஆண்டு இருக்கணும் இல்லைங்க? பணக்காரன் பூரா 1000 ஆண்டுகள் இருக்கணும் இல்லைங்க? ஏங்க இருக்கிறது இல்ல? ஐயா எல்லாத்துக்கும் பணம் மட்டும்தான் ஞாபகம் இருக்கு, வேற எதுவுமே ஞாபகம் இருக்கு. அதுதான். சரி, நிறைவு செய்யறேன். அப்போ அந்த எப்ப வந்தாலும் இந்த 19ஆம் பாடத்தை அடிக்கடி நினைவு செய்ய வேண்டும். 19வது பாடத்தை என்ன பண்ணணும்? அடிக்கடி எடுத்து படிச்சுக்கணும். ஆமா, அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த மாதிரி பயிற்சி செய்கின்ற பொழுது 4-5 மாதங்களில் நச்சு அமைதி ஏற்படும். அதாவது விஷம சாந்தி ஏற்படும். அப்ப உங்களுக்கு 4 மாசம் ஆகணும், 5 மாசம் ஆகணும். அப்பதான் அந்த விஷம்லாம் வரும். இன்னைக்கே வராது. இப்ப என்ன, பழைய சளியும் அதெல்லாம் அப்படியே கரைஞ்சி கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டே இருக்கும். திடீர்னு ஒரு நாளைக்கு காய்ச்சல் வரும். அதெல்லாம் படிக்கணும். காய்ச்சல் வரும், வாய்ப்புண்ணு வரும், எல்லாம் வரும். பாரு, அவங்க தலைநிலை காய்ச்சலுங்கிறாங்க, தலை விட்டு வருது போகுது, விட்டு போகுது. அவங்க தொடர்ந்து இந்த நீர்பயிற்சி பண்ண ஏன்னா எந்த உணவு நீங்க போடுறது தெரியுமா? இந்த சளி உற்பத்தி பண்ணக்கூடிய மாவு, கொழுப்பு, புறத்தை 3 நீங்க போடாதனால உங்களுக்கு மரணம் இல்லை. அது நீங்க போட்டது மெல்ல கரைச்சிதான் எடுக்கும். மாத கணக்கில் கரைத்து எடுத்த பிறகுதான் தூய்மையான உடல் ஏற்படும்னு வெங்கடேசன் சொல்றார். அப்ப இதை புரிந்து கொண்டு உடம்பு வந்து முன்னம் உடம்பை இழுக்கென்று இருந்தேன். உடம்பை கேவலமா நினைக்காதீங்க. முதல்ல நீங்க என்ன பண்றீங்க? நீங்க நினைக்கிறதுதான் தின்னீங்கன்னா கேவலம் தான். நீங்க நினைக்கிற எண்ணத்தை தூர தூக்கி போட்டுறணும். ஏன்னா உடம்பு உங்கள் உணவு பழக்கம் தானே தவிர வேற ஒண்ணு. உணவு பழக்கத்தை விட்டீங்கன்னா உணவு பழக்கம் என்பது உடம்பு எதிராக நினைக்கிறது. உணவு பழக்கம் என்பது உடம்பு எதிராக நினைக்கிறது, அந்நிய பொருளாக நினைக்கிறது. அதனாலதான் உடம்பை வெளியேற்றுது. நீங்க தின்னீங்கன்னா மலமா போகும், நீங்க தின்னீங்கன்னா சிறுநீரா போகும், நீங்க தின்னீங்கன்னா வாயில வந்து அதே மலம் வாயில பிடிக்கும், அதே மலம் தான் கொழுப்பா மாறும். அதே மலம் கொழுப்பா மாறி உங்களை மரணத்துக்கு பல நோய்களுக்கு காரணமாக அமைகிறது. நீங்க என்ன பண்றீங்க? சக்கரை நோயின் மட்டும் வட்டம் போட்டு வச்சுக்கிறீங்க, அப்புறம் புற்றுநோயின் வட்டம் போட்டு வச்சுக்கிறீங்க, கல்லீரல் நோயின் வட்டம் போட்டு வச்சிருக்கிறீங்க, நுரையீரல் தொற்று நோய் நீங்க வட்டம் போட்டு வச்சுக்கிறீங்க. வட்டம் போச்சுட்டு இது தீராதுன்னு வேற எழுதி வச்சுக்கிறீங்க. இது தீராது உடனே ஓடு, இது தீராதுன்னு நான் சொல்லிட்டேன். இந்த டிசீஸ் இஸ் நாட் கியூரபிள்னு போட்டேன். அப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஊரா ஓடுறது. அந்த மருத்துவத்துக்கு போலாமா? நோயே தீராதுன்னு சொல்லிட்டேன். அவன் சொல்றானா எங்கேயாவது வந்து வர மருத்துவம் போறான், நாளைக்கே நோய் நல்லா எவனா எழுதி கொடுக்குறான்னு பாருங்க. எந்த மருத்துவத்துக்கான போங்க, முன்னாடி போர்டு வந்தால் 3 நாளில் சக்கரமை குணமாகும், வந்தால் 3 நாளில் புற்றுநோய் குணமாகும், எங்க எழுதி போட்டிருக்கானே அவனாச்சு? அப்புறம் ஏன் போட மாட்டேங்கிறீங்க? நான் சொல்றேன் இது 3 நாள்லயே உங்களுக்கு எல்லா நோயும் கண்ட்ரோல் ஆகுங்கிறான். இது மட்டும் எப்படி கண்ட்ரோல் ஆகுது? மருத்துவராலேயே அவரோட நோயை சரி பண்ண முடியுது. அதுதான் இங்க. அதனால சிந்திச்சு பாருங்க. மறுபடியும் நாளைக்கு காலையில பேசுவோம். எல்லாம் இப்ப உணவு கட்டுப்பாட்டுல எப்படி போயிட்டு இருக்குது எல்லாருமே? 2 நாள் தாண்டறீங்களா, 3 நாள் தாண்டறீங்களா? ஐயா நாளையோட எனக்கு 72 மணி நேரம் ஐயா. ஆனா உள்ள பார்த்தா கபகபன்னு இருக்கும்ல, அது மாதிரி இருக்குங்க ஐயா.
அப்ப நீரை குடிச்சு அமைதிப்படுத்துங்க. நீரை கடிச்சு நான் நீரைப்படுத்தி ஆமா போடுங்க. கபகம்னு இருந்தா நான் தொடர்ந்து நெஞ்சரிச்சு எப்படி இருக்கு? கபகம்னு இருக்குன்னு எப்படி சொல்றீங்க? விட்டு விட்டு இருங்க ஐயா. உள்ள வயித்துல அடி வயித்துல ஆரம்பிக்குது, அப்படியே மேல தொண்டை வரைக்கும் வருது. அப்புறம் அஹ், நெஞ்செல்லாம் எலும்புல உள்ள கபகம்னு இருக்க மாதிரி இருக்கு. அப்பப்ப வருது. நீங்க நீரை குடிச்சு அமைதி பண்ணுங்க. அந்த வாந்தி வர்றப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இப்ப 72 மணி நேரம் முடிஞ்சிருச்சா? அப்ப வாந்தி கிறுகிறுப்பு வருதுன்னா நீங்க உடனே என்ன பண்ணுங்க? வேக வைத்த காய்கறி, நன்கு வேக வச்ச காய்கறி. உங்களுக்கு முருங்கைக்காய் ரொம்ப சிறப்பு. முருங்கைக்காய் ரொம்ப ரொம்ப சிறப்பு. என்னது? சரிங்க, முருங்கைக்காய். ஆமா. அப்ப நீங்க நாளைக்கு முருங்கைக்காய் போட்டு இறக்கி விடுங்க. அது முடிஞ்சா முருங்கைக்காய் போட்டுருங்க. அப்புறம் மறுபடியும் 3 நாள் போட்டுருங்க. முருங்கைக்காய் வந்து 2, 3 முருங்கைக்காய் சரி. எடுத்து 3 முருங்கைக்காய் 4 நாள் பொடி பொடியா நறுக்கி போடுங்க. அப்புறம் வெங்காயம் போடு. பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், பெரிய உங்களுக்கு எது பிடிக்குமோ போடுங்க. எல்லாம் ஒண்ணுதான். நமக்கு நார்ச்சத்து தானே தேவை. சாப்பிட்டுங்க. சரிங்க. சாப்பிட்டு வெண்டைக்காய் யூஸ் பண்ணிக்கலாமாய்யா? வெண்டைக்காய் வீஸ் பண்ண நல்லது. வெண்டைக்காய் வெண்டைக்காய் உண்மை வெண்டைக்காய் அருமை அருமையானது. நல்ல வலுவழுப்பு, சாதாரண வலுவழுப்பு அது. அப்பா போட்ட உடனே வெளிக்கு வந்துடும். 3 நாள்ல 3 மணி நேரத்துல வெளிக்கு வந்துடும். நல்ல ஒரு 1/2 கிலோ. ஏன்னா சுத்தமான வெண்டைக்காய் கிடைக்குதான்னு பாருங்க. அப்புறம் என்ன பிறகு தண்ணி குடிச்சு சரி பண்ண சரிங்க. வேண்டியதுதான். வெண்டைக்காய் அருமை. வெண்டைக்காய் இன்னும் சொல்லவே தேவையில்ல. வெண்டைக்காய் சொன்னாங்க வெண்டைக்காய் விளக்கல்ல குடிச்ச மாதிரி. அது வெண்டைக்காய் சிறப்பு. அற்புதமா இருக்கும். சரி. வெண்டைக்காய் சிறப்பா இருக்கும். மருந்தடிக்காத கத்திரிக்காய். முருங்கைக்காய் தான் மருந்தடிக்காது. வெண்டைக்காய் பெரும்பாலும் மருந்தடிக்காத காய். வெண்டைக்காய்க்கு வீட்டுல வளர்க்குற பப்பாளிக்காய் ரொம்ப சிறப்புங்க. பப்பாளிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. பப்பாளிக்காய் எவ்வளவு சாப்பிட்டாலும் ஒண்ணுமா. வீட்டுல இருக்கிற பப்பாளி எவ்வளவு வேணா சாப்பிடலாம். காய் சாப்பிடுங்க. காயை நல்லா வேக வச்சு கொஞ்சம் லேச உப்பு போட்டு சாப்பிட்டுக்குங்க. முருங்கைக்காய் ரொம்ப ஐயா, பப்பாளி பப்பாளிக்காய் இருக்கு, முருங்கைக்காய் இருக்குங்க ஐயா. எது சாப்பிடுறது? ரெண்டுமே சாப்பிடலாம். ஒன்றும் தப்பு இல்லை. காலையில பப்பாளிக்காய் சாப்பிட்டு சாயங்காலம் முருங்கைக்காய் சாப்பிடும். காலையில பப்பாளிக்கு ஒரு 10 மணிக்கு ஒரு 1/2 கிலோ வேக வச்சு சாப்பிடுங்க. சாயங்காலம் முருங்கைக்காய் சாப்பிடுங்க. என்ன சாப்பிட்டா என்ன 2 தடவை சாப்பிடுங்க. என்ன வேணா இப்போது மறுபடியும் 2 ஒன்றும் பண்ணாது. காய் தானே போகுது. காய்ங்கிறது ஒரு தொடப்பட்டு தானே. அது அருமையா வேலை செய்யும். ரெண்டு ஆமா. 2 தடவை கூட சாப்பிடலாம். 6 மணிக்கு ஒரு தடவை முருங்கைக்காய் சாப்பிடுங்க. காலையில 10 மணிக்கு ஒரு முருங்கை சாப்பிட்டு நல்லா வெளிக்கு போகட்டுமே. 7 சந்தோஷமா இருக்கு. உடம்பு அடடா பயங்கர சந்தோஷமா இருக்கு. நம்ம விட்டுச்சா. முருங்கைக்காய் எப்படி வேக வச்சு சாப்பிடணும்? வேக ஆமா வச்சு சாப்பிடணும். ஆமாய்யா. வேக ஒன்றும் அழகு. ரொம்ப நல்லா ஒரு 4 முருங்கைக்காய் எடுக்கணும். நல்ல 1 அங்குலம் 2 அங்குலத்துக்கு வெட்டிக்கணும். வெட்டிட்டு குக்கர்ல போட்டுக்கணும். குக்கர்ல போட்டு கொஞ்சம் உங்களுக்கு பெரிய வெங்காயம், சிங்க வெங்காயம் எது வேணும் நீங்க போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு தேங்காய் நெய், நல்ல நெய் கூட போட்டுக்கலாம். இப்பதான் நெய் சேர்த்தணும். கொஞ்சம் நெய் போட்டுக்கலாம். சேர்த்து கொஞ்சம் கடலைப்பருப்பு போடும்போது உப்பு காரமா போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஒரு நல்ல சத்தை விடணும். 3 சத்தை விட்டு நான் அப்படி எடுத்து சாப்பிட்டேன். கமகமன்னு மணக்கும். வேணா கூட ஏதாவது ஊற வச்ச தண்ணி அவல் எவ்வளவு? ஊற வச்ச அவல் இருந்துன்னு வச்சுங்க. ஊற வச்ச அவல் ஒரு பை கிடி எடுத்து ஊற வச்சு இருக்கணும். இந்த வடக்கை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் அந்த கொஞ்சம் ஊற வச்ச அவளுக்கு இந்த லேசா போட்டு கலக்கி விட்டு ஒரு எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு அப்படி சப்பி சாப்பிட்டீங்கன்னா அப்படியே நாக்கெல்லாம் சுத்தமாயிட்டே போகும். வயிறு சுத்தமாக நல்ல தூக்கம் நல்லா வரும். இதெல்லாம் 6 மணிக்குள்ள முடிச்சுக்கணும். சாயங்காலம் 6 மணிக்குள்ள. சாயங்காலம் 6 மணிக்கு லெமன் மேல புளிஞ்சு எதுவும் விடணுமா? போகக்கூடாது. என்னங்கம்மா? லெமன் புளிஞ்சு விடணுமா ஐயா? லெமன் பிடிச்சி கொஞ்சம் சுவை நல்லா இருக்கு. நாக்கு நல்லா சுத்தமாக நல்லா தூண்டி விடும் எலுமிச்சம்பழம். சரிங்க ஐயா. அதுக்கப்புறம் மறுபடியும் 3 நாள் போடுங்க. 3 நாள் அப்படியே போட்டு அந்த இப்ப இடுப்பு வலியில எந்த அளவுக்கு இருக்குது? இப்ப 40% இருந்துச்சு, 45% வந்துச்சா எப்படி இருக்கு? இடுப்பு 45 50 வந்துருச்சா அப்போ? நான் வேலை செய்யல அதனால எனக்கு தெரியல. அப்ப கொஞ்சம் வலி ஹார்டா இருக்கிறதுனால வேலை செய்யல ரைட்டு. ஆனா வலி போயிடுச்சு. முன்னெல்லாம் வேலை செய்யாம கூட வலி இருக்குமே. வேலை செஞ்சாதாயா வலிக்கும் முன்னையும். நான் ரொம்ப நேரம் உட்கார முடியாது. இப்ப உட்காடுறேன். சமணம் எல்லாம் போடுறேன், உட்காடுறேன். ஆஹ் நேத்து கூட காலையில 1.5 மணி நேரம் உட்காந்தயா, நல்லாதான் இருந்தது. அப்புறம் என்ன? அதுதான் முன்னேற்றம். ஆமாய்யா. அது முன்னேற்றம். நம்ம சோதிச்சு நீங்க குடத்தை எடுத்து இடுப்புல வச்சுட்டு போனீங்க. அந்த மாதிரி சும்மா ஒரு சோதனை ஒரு பக்கெட் எடுத்து கொஞ்சம் நடந்து பாருங்க. வாளியில தண்ணி ஊத்தி நடந்து பாருங்க. என்னது? சரிங்கய்யா. நீ வாளி தொடவே முடியாது. தூக்குல படீர் நடிக்கும். என்னது? ஆமாய்யா. அது இப்ப வராது. ஏன்னா ஒரு லூப்ரிகேட்டிங் போயாச்சு. எத்தனை நாளா லூப்ரிகேட் வலுவலுப்பு உண்டாக்குறீங்க? 35 நாள் ஆச்சு. நீர்லயே போட்டிருக்கிறீங்க. அப்புறம் வயிற்றுக்கு ஓய்வு கொடுத்துருக்கீங்க. போட்டு திருப்புன்னு திருப்பி இருக்கீங்க. எல்லாம் சுருங்கி இருக்கும். என்னது? அந்த பல்ஸ் எல்லாம் சுருங்கி கரெக்டா வந்து நிக்கும். ஆமாய்யா. உங்களுக்கு ஒழுங்கா தூக்கம் வந்துட்டா முடிஞ்சு போச்சு. இந்த காய் சாப்பிட்டு வெடிக்கு போதா ஒழுங்கா தூக்கம் வர தண்ணி குடிச்சிக்கலாம். அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. விட்டதடி ஆசை. விட்டது சொல்லுங்க. தூக்கம்லாம் நல்லா வருதுங்க ஐயா. அப்புறம் என்ன? தூக்கம் நல்லா வருது. படிக்கல பிறந்து வந்து படிக்கிறீங்க. மிஞ்ச திருமணா வடிக்கிம்பீங்க, திருமணா அப்படி விட்டீங்க. அப்பெல்லாம் போயிடுச்சு அதெல்லாம். ஆமாய்யா. அதுல எங்க போச்சு இதெல்லாம்? அப்ப நல்லாயிட்டு இருக்குது. என்னது? நல்லா இருக்கு. இதுதான் சந்தோஷம். ஏங்க நீங்க
நீங்க என்ன சாதாரணமா உங்க உடம்புக்கு நீங்க வைத்தியம் பாக்குறீங்க, மனதுக்கு இப்ப மனது தூக்கம் எனக்கு தூக்கம் ஒழுங்கா வந்துட்டாதான் எல்லா நோயும் போயிடுச்சுன்னு அர்த்தம். என்னது? எல்லா நோயும் ஆமாங்க. போயிடுச்சு. அப்புறம் எப்படி தூக்கம்? நம்மளது வந்து என்னன்னா, இந்த நீர் மருத்துவம் முதல்ல ரத்தத்தை சுத்தமாகணும். மண்டையும் மூளையும் மூளை கீழே இருக்கிற தண்டு வடத்தை முதல்ல சுத்தமாகும். எப்ப ரத்தம் சுத்தமாயிடுச்சோ, எப்ப ரத்தம் விஷமாகலையோ, நீங்கள் என்ன தெரியுமா பண்றீங்க? மரணத்தை எதிர்க்கிறீங்கன்னு அர்த்தம். அப்பதான் கிரியா யோகம் சொல்லுது. கிரியா யோகம்னு ஒண்ணு இருக்குது. அது கிரியா யோகம் என்ன சொல்லுதுன்னா, கிரியானா வெஸ்ட் பெங்கால்ல, மேற்கு வங்காளத்துல சொல்லி கொடுப்பாங்க. பாபாஜி சொல்லி கொடுத்ததா சொல்றாங்க. யோகானந்தர்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் தான் வந்து கிரியா யோகத்தினுடைய தலைவர். யோகதா சத் சங்கம் பேரு. யோகதா சத் சங்கம் அது மேற்கு வங்காளத்துல மட்டும்தான் இருக்கு. ஆனா இந்த ஆகாரத்தை எப்படி சுத்தப்பட அவனுக்கு தெரியாது. அவனுக்கு. ஆனால் என்ன சொல்றான்னா, நீங்க ரத்தத்தில் விஷம் பாயாத பொழுது, அதாவது அந்த எந்த அளவுக்கு ரத்தத்திலிருந்து கரிம தாதுக்களை அகற்றுகிறீர்களோ, கரிமம்னா நான் திங்கிற மாவு பொருள், அதான் கரிம தாதுன்னா மாவு பொருள் தான். எந்த அளவுக்கு ரத்தத்தில் மாவு பொருள் இல்லையோ நீங்கள் மரணத்தை எதிர்க்கிறீர்கள் என்று பொருள். அப்படி எழுதுறான். அதாவது என்ன சொல்றான்னு கேட்டீங்கன்னா, யோகம் என்பது ரத்தத்தில் உள்ள கரிமத்தாதுகளை எடுத்து, ரத்தத்தில் உள்ள கரிமத்தாது அதாவது டீகார்பனேட்டுங்கிற, அதாவது டீகார்பனேட்டடுங்கிறான். டீகார்பனேட்னு என்ன அர்த்தம்? டீகார்பனேட்னா எடுத்து விடுறது, இறக்கி விடுறதுன்னு அர்த்தம். ரயில் டீரெயிலுங்கிறான். ரயில்னா ஏறுறது, டீரெயில்ல ஓட இறங்குறதுன்னு அர்த்தம். அது அப்படின்னா அதே மாதிரி ரத்தத்தில் இருக்கிற கார்பனை டீகார்பன் பண்ணுங்கிறான். அப்ப டீகார்பன் எப்படி பண்ணுவீங்க? இட்லி தின்னு பண்ண முடியாது, தோசை தின்னு பண்ண முடியாது. அப்படின்னா கீரையும் தண்ணி வச்சுதான் சுத்தப்படும். அந்த ரகசியம் சொல்லவே இல்லை அந்த இடத்துல. ஆனா என்ன சொல்லிட்டான்னா, ஹியூமன் பிளட் இஸ் டீகார்பனேட்டட் அண்ட் ரீசார்ஜ் வித் ஆக்சிஜன். தி ஆட்டம் ஆஃப் த எக்ஸ்ட்ரா ஆக்சிஜன் ஆர் டிரான்ஸ்மிட் இன்டு தி லைஃப் கரண்ட்ங்கிறான். நீங்க இது சுத்தப்படுத்த ஆக்சிஜன் அதிகமாகும். ஆக்சிஜன் அதிகமா லைஃப் கரண்ட் அதிகமாகும்னு எழுதுறான். அப்படின்னு எதிர சொல்லியிருக்கா அந்த கிரியா யோகத்துல சொல்றான். இல்ல கிரியா யோகத்துல உலகப்புகழ், கிரியா யோகங்கிறது உலகப்புகழ் தெரியுமா உங்களுக்கு? கிரியா யோகங்கிறது ஆமாய்யா. ஓகே. பரமஹம்ச யோகானந்தர். உலக புகழ் பெற்றதுங்க, விளையாட்டு இல்ல. இங்க பார், இதுதான். ஆமாய்யா. இதெல்லாம் சொல்றது நான் வேணா படிச்சு காட்டுறேன். சொல்லி நிறைய விஷயம் நேரமாச்சு, ரொம்ப நேரம் ஆயிப்போச்சு. இந்த புத்தகம் மாதிரி நீங்க படிச்சு பார்க்கலாம். எங்கிட்ட இருக்குது பாருங்க. இந்த புத்தகம் யாரும் இருந்தா படிக்கலாம். வேற எங்கிட்ட இருக்குது பாருங்க. இங்கிலீஷும் இருக்குது. இது இங்கிலீஷு, இது தமிழ். பாருங்க, தமிழ் பெருசா இருக்கு பாருங்க, எத்தாச்சோடு இருக்குது பாருங்க. இவ்வளவு பெரிய புத்தகம் எங்கிட்ட இருக்குது. இதான் இவர் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சொல்லி நான் முடிவு செய்ய போறேன். கிரியா யோக விஞ்ஞானம் இது இந்த பக்கங்களில் அடிக்கடி குறிப்பிடப்பட்டு வருகிறது. இந்த கிரியாயோகம் அடிக்கடி வரும். இதை பத்தின வேறு ஒண்ணுமே இல்லை. இது சித்தர்கள் விளையாட்டு தான் சொல்ல. ஆனா உண்மையான பக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கிரியா யோகம் ஒரு 15 பக்கம் எழுதியிருப்பான். அதை தவிர இந்த வெறும் குப்பை தான் இந்த புத்தகம். என்னது? அதை தவிர இந்த புத்தகம் வெறும் குப்பை. இது வெங்கடேசன் போய் காட்ட போறேன். இதை நான் வாங்கியிருக்கேன். அந்த புத்தகத்தை ஓரமா வேண்டாரு. அந்த புத்தகத்தை ஒரு மயிரும் கிடையாது. அப்பவே சொல்றேன், இந்த புத்தகத்தை ஓரமா வேண்டாரு. இந்த புத்தகத்தை எனக்கும் தெரியும், மூடிட்டுறான்றாரு. ஏன்டா கொண்டு போட ஆகி போச்சு. அதான் அப்போ நான் பெரிய பிடிக்க மாதிரி நினைச்சிட்டு இந்த புத்தகம் வாங்கிட்டு போறேன். அவங்க பார்க்கும் போது இந்த புத்தகத்தை ஓரமா வேண்டாரு. புத்தகத்தை ஓரமா வச்சுட்டு அப்படி ஓடி போயிருக்கிற மாதிரி பார்த்தாரு. அப்படியே ஓடிரு. கடைசியில் புத்தகத்தை மறைச்சிட்டு, ஐயா அப்படிலாம் ஒண்ணு இல்லையே, சும்மா அப்படிவா நம்ம புத்தகத்தை எடுத்துட்டு போனாரு. அவரு கண்டுபிடிச்சதுதான் உண்மையான புத்தகம். அவருதான் அந்த உணவில்லாமல் வாழைக்கலை. ஆனா கிரியாயோக விஞ்ஞானத்துல அந்த கிரிபால அம்மையார் அது ரொம்ப முக்கியம். இவர் கிரியா புத்தகத்துல இருந்து எடுத்திருக்காரு. மற்றபடிக்கு இதுல ஒண்ணு வெறும் கதை தான். அது ஏமாத்துறது, போறது, மேஜிக் பண்றதா இருக்குது. அதுதான் அந்த வெறும் கதை தான். அட போச்சுடா. அது போடு.